ஹலோ மக்களே, இந்த வீடியோக்காக சித்தூர் கிட்ட இருக்கிற ஒரு கிரானைட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடியும் நம்ம கிரானைட் வீடியோ பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரானைட் வீடியோ நம்ம பண்ணதே கிடையாது. பின்னாடி இருக்கிற அந்த கல்லை நீங்கள் பார்த்துருக்கலாம். பல இடங்கள்ல லாரிக்கு மேலே இந்த கல்லை கிரானைட் குவாரியிலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு மெட்டீரியலை எப்படி மாற்றுறாங்கன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு நாம வந்திருக்கோம். மக்களே, இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறதுக்கு நாம் வந்திருக்க இடம் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பன்னாத்தூர் வில்லேஜ்ல இருக்கிற ஸ்ரீ ராதா கிருஷ்ணா கிரானைட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது வேற யாரோடதும் இல்லை, நம்ம வேலூர் சத்வாச்சாரியில் இருக்கிற ஜெயின் டைல்ஸோடைய பிரதர் கன்சர்ன் தான். இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல கிரானைட் பத்தியும், வீடியோடைய செகண்ட் ஹாஃப்ல ஜெயின் டைல்ஸை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். என்னப்பா சித்தூர் வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னு ரொம்ப தூரம்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. வேலூர்ல இருந்து ஜஸ்ட் 17 கிலோமீட்டர்ஸ், ராணிப்பேட்ல இருந்து ஜஸ்ட் 34 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் டீடைலிங்ஸ் இருக்கு, எப்படி நம்ம ஒரு தரமான கிரானைட்டை பார்த்து வாங்கணும், தரமான டைல்ஸை எங்க வாங்கணும், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் காட்ட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் ஒரு ரா மெட்டீரியல் இருந்து கிரானைட் ஃபைனிஷ்டு ப்ராடக்டா மாதிரி உங்க வீட்டுங்களுக்கு எப்படி வருது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ராதாகிருஷ்ணா கிரானைட்ஸோட ப்ரொப்ரேட்டரான நமன் பை நம்ம கூட இருக்காரு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், ஆல் குட் சார். நீங்க நல்லா இருக்கேன் சார். ஸோ அதான் சார், இப்போ நான் இந்த கல்லெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடைசியாக நான் அந்த கல்லெல்லாம் படைப்பா படத்தில் பார்த்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கல் ஃபினிஷ்டு ப்ராடக்டா மாதிரி நம்ம வீட்டுக்கு எப்படி வருது அப்படின்றத மக்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஷோர் சார். ஸ்ரீ ராதாகிருஷ்ணா கிரானைட் பார்த்தீங்கன்னா சித்தூர் பார்டர் அண்ட் வேலூர் பார்டர்ல இருக்கு. We have one of the most finest technology in our factory. ஒரு பிளாக் வந்ததுலேருந்து பிஸ்கெட் ரா மெட்டீரியல் மாதிரி கஸ்டமருக்கு எப்படி கொடுக்கணும், அது 25 years to 30 years லைஃப் லாங்காக அந்த ப்ராடக்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பெஸ்ட் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு பெஸ்ட் ப்ரொசீஜர்ல நாங்கள் தயார் பண்ணுறோம். ஸோ இது கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா ஒரு வயர் சோல 4 பீஸாக கட் ஆகிட்டு, கட் ஆனதுக்கு அப்புறம் 14 பிளேட்ஸ் ஆன மல்டி கட்டர்ல ஈவன் திக்னஸ்ல நாங்க மெட்டீரியல் கட் பண்ணிட்டு, லைன் பாலிஷ்ல 2 தடவை பாலிஷ் பண்ணிட்டு, ஃபைனஸ்ட் ஆன பாலிஷ் கட் பண்ணிட்டு ஒரு கேக் மாதிரி பிளாக்க கட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே சார், இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, எல்லாருமே இந்த மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்களா? இல்ல சார், நிறைய ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா சிங்கிள் பிளேட் இருக்கு, ஹேண்ட் பாலிஷ் இருக்கு. ஹேண்ட் பாலிஷ்ல பிரச்சனை என்னன்னா நிறைய வருஷமா அந்த மெட்டீரியல் வராது. அதோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பாத்தீங்கன்னா 5 years 6 years இருக்கும். பட் லைன் பாலிஷ்ல எடுக்கிறதுனால 25 to 30 years லைஃப் வருது. அதே மாதிரி சிங்கிள் பிளேட்ல ஒரே ஒரு சிங்கிள் பிரச்சனை என்னன்னா ஈவன் திக்னஸ் வராது. அதாவது ஒரு பீஸ் வருதுன்னா ஒரு 16 திக்னஸ் வரும், 17 திக்னஸ் வரும், 18 திக்னஸ் வரும், வேரியேஷன் வரும். பட் இன் கேஸ் ஆஃப் எங்க ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா பிஸ்கெட் மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை கஸ்டமர் கொடுத்தா சாட்டிஸ்ஃபைடோட கொடுக்குறோம். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஒரு பாக்கெட் ஆஃப் பிஸ்கெட் ஓபன் பண்ணா எப்படி ஈவனா அந்த மாதிரி கிரானைட்டே நீங்க ஈவன் சைஸ்ல கொடுக்குறீங்க. ஸோ மக்களே, இப்போ நம்ம பாத்தீங்கன்னா அந்த ரா மெட்டீரியல் கிட்ட நம்ம நின்றுட்டு இருக்கோம். சார், எனக்கு ரொம்ப வருஷமாவே இந்த டவுட், இந்த லாரியிலலாம் போகும்போது இந்த மாதிரி ரா மெட்டீரியல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதில் நம்பர்ஸ்லாம் எழுதிருக்குல்ல, அவரு என்ன நம்பரு, அதே மாதிரி எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இது பார்க்கும்போது ஒரு கல் மாதிரி தான் தெரியுது. பட் அது கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அழகாக அதுலேருந்து கலர் வருது, டிசைன் வருது, எல்லாமே வருது. ஸோ எப்படி அதை நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் எழுதி சொல்லுங்க சார். இது குவாரியோட பிளாக்கிங் சிஸ்டம். இப்போ SRKGன்னு எழுதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது எங்கள் ஃபேக்ட்ரி புக் பண்ணியிருக்குன்னு. இதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டி இருக்கு. அது பர்ச்சேசர் தான் சொல்லுவாரு அந்த குவாலிட்டி என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம ரா மெட்டீரியல்ஸ் அந்த கிரேன்ல ஏற்றி இங்கே கொண்டு வரோம் அப்படின்னா அந்த ரா மெட்டீரியலுக்கும் இங்கே நடக்கிற ப்ராசஸ் என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன். சார், இதோட மெஷினோட பேர் பார்த்தீங்கன்னா வயர்ஸோ. இந்த வயர்ஸோ என்ன பண்ணணும்னா அந்த ரா மெட்டீரியல் இங்கே வந்ததுக்கு அப்புறம் 4 பார்ட்டா கட் பண்ணோம். இன்டு ஷார்ப் எட்ஜஸ். ஸோ அந்த ஷார்ப் எட்ஜஸ்ல இருந்து கட் ஆனது அப்புறம் தான் நம்மளால சிப்பிங் சிஸ்டமே நடக்கும். ஸோ அந்த 4 பார்ட்டா ஆனதுக்கு அப்புறம் ஷார்ப் எட்ஜஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ப்ரொசீஜர் நடந்ததுக்கு அப்புறம் பிளேட்ல போகும். ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம ரா மெட்டீரியல் அதுக்கப்புறம் வயர்ல கட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா நம்ம இந்த பிளேட் கட்டிங் வந்துடும். இங்க என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்கும் சார்? சார், அந்த ப்ராப்பர் ஷேப் ஆனதுக்கு அப்புறம் the material is ready to cut with this beautiful blades. இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இதுல
14 பிளேட்ஸ் கண்டினியூவா இருக்கு. ஓகே. ஸோ இந்த 14 பிளேட்ஸ்மே அந்த கல்லு மேல ஈவனா ஓடும். ஓகே. ஸோ ஈவனா ஓடுறதுனால ரெண்டு பாயிண்ட் இருக்கு. கல்லு வந்து சீக்கிரமா கட் ஆகும். ஓகே. ரெண்டாவது வந்து ஈவன் திக்னஸ் கொடுக்கும். ஓகே. ஸோ கீழே இருக்க சிப்பிங் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்து மேல டாப் டு பாட்டம் வந்து ஈவன் திக்னஸா தெரியும். சரி சார், இப்போ இது இவ்வளவு பெரிய பிளாக் இருக்குல்ல சார், இது மொத்தமா நம்ம கட் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார்? இட் டேக்ஸ் 48 hours. இப்போ சிங்கிள் பிளேட்ல பிரச்சனை என்னன்னா கிட்டத்தட்ட 4 to 5 days கூட ஆகும். ஓகே. அதுல ஈவன் திக்னஸ் எம்எம்மும் கிடைக்காது, ஓகே. பார்க்கிறதுக்கு வந்து பியூட்டிஃபுல் ஷேப் கிடைக்காது. பட் இதே வந்து நம்ம 14 பிளேட்ஸ்ல கட் பண்றோம்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட். ஓகே. ஒன்னு வந்து 4 இருக்கு, 5 இருக்கு, 10 இருக்கு, 14 இருக்கு. அப்ப 14னா நம்ம தான் எக்ஸ்ட்ரீம், அதாவது நல்ல குவாலிட்டில நம்ம தான் கட் பண்றோம். Yes, we are proud enough that we are using this 14 blades to give the best result. So இந்த பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் mm of thickness. இப்போ நீங்க இன்ஸ்டேமே எடுத்து வந்து நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா எல்லா பீஸ்மே வந்து ஈவன் mm திக்னஸ் கவர் ஆயிருக்கும். இப்போ எங்க ஃபேக்டரியில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து 18 mm கேக்குறாங்க, இல்ல வந்து கஸ்டமர் வந்து 20 mm கேக்குறாங்க, இல்ல 25 mm கேக்குறாங்க, 50 mm கேக்குறாங்கன்னா எங்களோட ஃபேக்டரி வந்து எப்பவுமே ரெடியா இருக்கும் அது மேனுஃபேக்சர் பண்றது. நம்ம கஸ்டமைஸ்டா ஏதாவது ஒரு சைஸ் உங்ககிட்ட சொன்னாலும் நீங்க யூ ஆர் ரெடி. ஆமா, ஏன்னா இப்போ பார்க்கிங்ல வந்து நிறைய கஸ்டமர் 25 mm 20 mm லாம் கேட்பாங்க. ஓகே, புரியுது. சோ நாங்க வந்து நீங்க எந்த mm ல கேக்குறீங்கனாலும் we are ready to provide. ஓகே. இது வந்து இப்போ பிளேட் வந்து ஈவனா கட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. ஆமா. இப்போ ஒரு இது கட் ஆக இப்போ இது மாதிரி தனியா வந்துரும், ஃபுல்லா கட் ஆயிடுச்சுனா தனியா வந்துரும் சார். ஏன்னா ஈவன் பாட்டம் வரைக்கும் வந்து எல்லாமே கட் ஆயிடுது. ஓகே. இப்போ இது 14 பிளேட்ஸ்னால தான் இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இதே சிங்கிள் பிளேட் ஆகுதுன்னா கீழ பாட்டம் வந்து அப்படியே மீந்துரும். அப்போ நமக்கு வேஸ்டேஜ் ஜாஸ்தி ஆகுது. ஓகே. சோ டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் ஆக நம்மளோட பிசினஸ் வந்து எப்பவுமே இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கணும். சோ டாப் டு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஈவனா இருக்கும் எல்லாமே. சார் அங்க ஈவனா கட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ஏதோ கன்வேயர் மாதிரி இருக்குல்ல, இது என்ன ப்ராசஸ்ங்க சார்? அதாவது நீங்க அங்க பார்த்தது வந்து டாப் டு பாட்டம். ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த பிளாக். ஓகே. கட்டிங் ஆனதுக்கு அப்புறம் சிப்பிங் ஆகும். சிப்பிங் ஆயிட்டு ஒரு பீஸா ரெடி ஆயிட்டு வரும். ஓகே. இதுல என்ன இருக்கும்னா மேல கீழ இருக்க சிஸ்டம், அதாவது ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து ஏதாவது மேல கீழ இருக்குன்னா எட்ஜ் கட்டிங் பண்ணோம். அதுக்கு தான் இதோட பிளேடோட பேர் வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ் கட்டிங். சார் இந்த மெஷினோட பேர் வந்து லைன் பாலிஷ். ஓகே. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பாலிஷ் சிஸ்டம் இன் கிரானைட் இண்டஸ்ட்ரி. இது வந்து லாஸ்ட் மேல எட்ஜ் கட்டிங் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல 2 தடவை பாலிஷ் ஆகும். சோ இந்த பாலிஷ் தான் வந்து இட் வில் கிவ் யூ 25 to 30 years ஆஃப் லைஃப் சார். சோ இதுல ஹேண்ட் பாலிஷும் இருக்கு, லைன் பாலிஷும் இருக்கு. ஓகே. சோ இந்த லைன் பாலிஷ்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா பார்க்கிறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும் சார். அதாவது ஆமா, நீங்க எடுக்க போற ரஃப்பான பிளாக் வந்து எடுத்துட்டு பாலிஷ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாக்குறீங்கன்னா உங்களோட ஃபேஸே வந்து அந்த கிரானைட்ல தெரியும். சோ அந்த அளவுக்கு வந்து நீட்டா பாலிஷ் பண்ணுங்க. எஸ் சார். சரி சார், இப்போ ஹேண்ட் பாலிஷ்க்கும் இந்த மிஷின்ல பண்ற பாலிஷ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? லைஃப் ஸ்பேன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் பாலிஷ் வந்து லைஃப் வந்து 5 to 6 இயர்ஸா இருக்கும். இப்போ நிறைய பேர் அந்த காலத்துல வந்து ஹேண்ட் பாலிஷ் போட்டிருந்தாங்க. ஓகே. சோ வீட்ல வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றது கிரானைட் வந்து பொடியா வந்துடுது. ஓகே. பட் இப்போ இருக்க டெக்னாலஜி கிரானைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனர் பாலிஷ் ஆனதுக்கு அப்புறம் அந்த 0 கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே. அந்த பாலிஷ் அப்படியே இருக்கு. கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து 25 years 30 years லைஃப் ஸ்பேன் வந்துடுது சார் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் கஸ்டமரோட கேள்வி என்னன்னா வீட்டுக்கு போய் திருப்பி பாலிஷ் பண்ணுமான்னு சொல்லிட்டு. ஓகே. திஸ் இஸ் கிரானைட். இதே நீங்க மார்பிள் எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க 2 to 3 times பாலிஷ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே. பட் திஸ் இஸ் ரெடி டு இன்ஸ்டால் மெட்டீரியல். ஓகே. போனீங்கன்னா கட் பண்ணி மெட்டீரியல் லே பண்ண வேண்டியதுதான். நிறைய கிரானைட் பிளேசஸ்க்கு நான் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். பட் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா ஒரு ப்ரொஃபஷனலாக கிரானைட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஸோ நம்மக்கிட்ட என்ன காஸ்டிங்கில் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் நம்ம மேனுஃபேக்சரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 55 rupees ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 200 rupees ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ரேஞ்சில் இருக்குது. ஓகே சார். இப்போ 55ல வந்து பார்த்தீங்கன்னா சித்தூரோட மெட்டீரியல் இருக்குது. ஓகே. சீத்தா ப்ரௌன் ஆயிடுச்சு, பாரடைஸ் ஆயிடுச்சு, இந்தியன் பீகாக் ஆயிடுச்சு, மல்டி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு வகையான இருக்குது. விஸ்கான் ஒயிட் கூட கட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இதே வந்து 200 rupees ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி கோல்டு இருக்குது. ஓகே. கரீம் நகர் மெட்டீரியலோட டான் பிரவுன் லபாத்ரோ கூட இருக்கு, ஃப்ளேமிங் ஃபினிஷ் கூட இருக்கு. ஓகே சார். ஸோ டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் வந்து நீங்க ஒரே இடத்துல பை பண்ண மாதிரி இருக்கு. சரி சார், டெலிவரி ஆப்ஷன் சொல்லுங்க சார். சார் டெலிவரி இஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஆல் ஓவர் இந்தியா? எஸ், ஆல் ஓவர் இந்தியா. நீங்க டெல்லில இருந்து கால் பண்ணுங்க, கொல்கத்தால இருந்து கால் பண்ணுங்க, பாம்பேல இருந்து கால் பண்ணுங்க. we are ready to serve you anywhere. And if you are telling me அதாவது நீங்க கான்ட்ராக்ட் பேசிஸா நீங்க லேயிங் பர்சன், அதான் நான் அடுத்த கேள்வி கேட்கணும்னு வந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த லேயிங் பர்சன் யாராவது உங்களுக்கு தேவைப்படுறாங்க, உங்களுக்கு லேயிங் ஆள் கிடைக்கலனா we are ready to serve you that also. நாங்க அதுவும் கூட நாங்க பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுப்போம். ஓகே மக்களே, ராதா கிருஷ்ணா கிரானைட்ஸ் கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ண மட்டும் இல்ல, பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே சார் எங்க வீடு இவ்வளவு பெருசு இருக்கு, இந்த சைஸ்ல இருக்கு, போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா
அதுக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஆளும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நம்ம இவ்வளோ கிரானைட் வந்து நம்ம கட் பண்றோம்ல சார், ஆமா சார். அவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது சார். அது எனக்கு சார் இந்த டவுட் நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்க முன்னாடியே கேட்டிருக்கலாம் சார். இல்ல எனக்கு அப்பவே கேட்கணும்னு தோணுச்சு. சரி நம்ம அதை எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சார் இது வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் சிஸ்டம் வந்து டன்ஸ் ஆஃப் லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் ஆகும். ஓகே. ஸோ ஏன் யூஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேட் கட் பண்ணும்போது வந்து ஃபயர் ஆயிடக்கூடாது. ஓகே. ஸோ வாட்டர் வந்து யூஸ் ஆகிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இதுல வந்து லிட்டர் ஆஃப் யூஸ் பண்றதுனால ரீயூசேஜ் வந்து ஆகிட்டே இருக்கும். ஓ, அப்ப நம்ம வாட்டரை வந்து ரீயூஸ் பண்றோம். எஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் தான் இதுல யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து 3 months ஒன்ஸ் வந்து நாங்க வந்து டேங்க் சிஸ்டம் கிளியர் பண்ணுவோம். ஓகே. அது 3 monthsக்குள்ளே வந்து அந்த வாட்டர் வந்து திருப்பி ரீயூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ வி ஆர் வெரி கன்சர்ன் அபவுட் நாட் வேஸ்டிங் த வாட்டர் அண்ட் நாட் ஹார்மிங் த என்விரான்மெண்ட். மக்களே, ஸ்ரீ ராதா கிருஷ்ணா கிரானைட்ஸை நம்ம கம்ப்ளீட்டா விசிட் பண்ணி என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் நடக்குதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டோம். மேலும் இதை பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியணும், இல்ல லொகேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வேலூர் சத்வாச்சாரியில இருக்கிற ஜெயின் டைல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இட் இஸ் கம்ப்ளீட் பாத்ரூம் டைல், கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் மணி. 4x2ல வேலூர்ல பொறுத்த வரைக்கும் நாங்க தான் கிங்.